நம்ம இன்னைக்கு திருவான்மியூர் கலாசேத்ரா ரோட்ல சிஆர்சி கேம்பஸ்ல நடக்கிற கலா உற்சவத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் எடிஷனா சூப்பரான எக்ஸ்போ இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா கிராஃப்ட், டெக்ஸ்டைல்ஸ், ஹோம் டெக்கார், ஜுவல்லரி, ஃபெஸ்டிவல் ஷாப்பிங்னு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ராதா சப்ளமும் இன்னைக்கு இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போ பாத்தீங்கன்னா ஜூலை 18 to 27 வரைக்கும் நடக்க போகுது. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க, 11 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும். வாங்க உள்ள போய் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ராதா சப்ளம் 7 வெரைட்டில கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேயும் கலா உற்சவத்தில் சூப்பரான ஸ்டால் போட்டிருக்காங்க. வாங்க என்னென்ன அப்பளம் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா ராதா சப்பளத்தோட மிக்ஸ்டு ஸ்பைஸ் அப்பளம். இதில் நிறைய வெரைட்டி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்க, மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராதா சப்பளத்தோட மசாலா பப்பட். இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராதா சப்பளத்தோட மிளகு சிப்ஸ் அப்பளம் அண்ட் சீரகம் சிப்ஸ் அப்பளம். இதை ஏன் சிப்ஸ்ன்னு சொல்கிறோமோ, இதை வறுத்து சாப்பிட்டா சிப்ஸை விட குவாலிட்டியாகவும் டேஸ்ட்லையும் சூப்பராக இருக்கும். இது ராதா சப்பளத்தோட பிளைன் அப்பளம். இதை நீங்கள் பொரிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வறுத்து அப்பளம் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதா சப்பளத்தோட கேரளா பப்படம். இதை நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது பூரி மாதிரி புசு புசுன்னு வரும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைகிட்ட காமிச்சிடாதீங்க, அப்புறம் வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பப்படம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதா சப்பளத்தோட மசாலா பப்பட். இதை வந்து எண்ணெயிலும் பொரிச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி சுட்டும் சாப்பிடலாம். இந்த பப்பட் பார்த்தீங்கன்னா ஓவனில் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை ஸ்நாக்ஸ் மாதிரி நொறுக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த அப்பளம் வாங்கி டேஸ்ட் பண்ணணும், ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் www.radhasaplam.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அப்பளத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த வெரைட்டி ரைஸ் கூடவும் இந்த ராதா சப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நம்ம ராதா சப்பளத்தோட 7 வெரைட்டி ஆஃப் அப்பளத்தை ஒரே நேரத்தில் வாங்குறவங்களுக்கு இந்த அழகான ஜூட் பேக் ஃப்ரீ. மறக்காம நீங்களும் ராதா சப்பளத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும்.